ரைட் சார். ஸோ ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கு அப்டின்னாலும், இன்னொரு பக்கம் கோல்ட் பீஸ்லருந்து எல்லாத்தையும் நகர்த்துறதுக்கு செபியாவது உள்ள வந்து இந்த கோல்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு அதான் கொஞ்சம் என்ன பாருங்க. கோல்டு இல்ல. என்ன மானிட்டைஸ் பண்ணுனா என்ன? அப்ப என்ன சொல்லுவான்? கோல்டு பீஸுக்கு பதிலா இப்ப சாவரின் பாண்ட் மாரி சொல்லுவான். ம். இன்னொரு மானிட்டைஸ் எப்படின்னா, கோல்டு பீஸ்ல நீ போட்டா அவன் பணத்த வாங்க வேண்டாம். அவன் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டோட பெட்டர் ரிட்டர்ன் குடுக்கலாம். அப்படின்னு ஒரு ஸ்கீம் விட்டான்னா, இல்ல சார். எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? இன்னொரு ஸ்கீம் நான் சொல்றேன். ஓ! ஓ! பண்றதுக்கு இன்னொரு ஸ்கீம் நீங்க ஐடியா குடுக்குறீங்க. ஓகே. ஐடியா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஓகே. இப்ப கோல்டு பீஸ்ல ம். நீ கோல்டு பீஸா பண்ணா எனக்கு பதில் நீ கோல்டு வாங்கி லாக்கர்ல வைக்கணும். ஆமா. இப்ப இவர் என்ன இண்டிகேட் பண்றாருன்னா, நீ ரூல மாத்து. ம். ரூ. 10 கோல்டு பீஸ்னா ரூ. 5 கோல்ட வாங்கிக்க. ம். மீதி ரூ. 5 மார்க்கெட்ல வியாடு. ம். வியாடிட்டு இந்த கோல்டு ரிட்டர்ன மேட்ச் பண்ணுன்னு. பிஎஃப் மாரி. ஆ, ஒரு 5% எடுத்து மார்க்கெட்ல வச்சுக்கோங்க. ஆமா. இப்ப என்ன ஆகும்னா, நீ 75% ரிட்டர்ன் போன வருஷம் கோல்டு. ம். 60% எங்கேருந்து மார்க்கெட்ல ஆடி நீ 60% போடுறது? ஸோ நம்ம என்ன வேணா பேசலாம். ரியாலிட்டி இஸ் ஒன் எக்கனாமிக் பாலிசி. கோல்டோட விலை ஏறுறது என்னன்னா, உலகத்தில நம்ம பண்ற எக்கனாமிக் பாலிசி தப்பு அப்படின்னு சொல்றது.